ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி ஆஹா கல்யாணம் மகா சங்கமம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செம்மையாக கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்தை போட்டு கொடுத்துட்றாங்க கௌதம் கும்பல். அதை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே போட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே கண்ணை சுற்றி சுற்றி வருது. சூர்யாவுக்கும் மகாவுக்கும் என்னாச்சுன்னு தவிக்கிறாங்க காவேரியும் மகாவும். ஆனால் குமரனும் கங்காவும் செம்மையாக ஃபாஸ்ட்டாக போய் நல்லா வந்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா தான் போயிட்டு இருக்காங்க. என்னமோ தெரியல, கொரோனா வலிக்குதுன்னு சொல்லி பேக் அடிச்சிடுறாங்க குமரன். அப்படியே சூர்யாவும் விஜயும் அப்படியே தடுமாறி போகிறாங்க. இதுக்கு நடுவில் இங்கே ராஜலட்சுமி தாத்தா இல்லை, ஏன் இப்படி சூர்யா அப்படி பதறானே, ஒரு மாதிரி ஆகிறானே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எந்திரிச்சு வேகமாக போகிறாங்க. அப்படி ராஜலட்சுமி ராஜ மாதா அவங்களும் முன்னாடியே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராகினி எல்லாம் நின்று கௌதம்லாம் அப்படி சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவுட்டு தான், ஃபீல்டு அவுட்டு தான் அப்படின்னு சிரிக்கல. டேரின்னு அப்படின்னு நெஞ்சில் சட்டையை கையை வச்சு தாத்தாக்கர் வாடா அப்படின்னு இழுத்துக்கிட்டு போகிறாங்க. பொண்டாட்டியாரி ஐஸ்வர்யா தாத்தா என்ன அப்படின்னு பின்னாடியே ஓடுறாங்க. அங்கே போய் தனியாக தனியாக தான் நிற்கிறாங்க. அங்கேயே வச்சு அடிச்சிருக்கலாம், ஆனால் தனியாக கொட்டி போகிறாங்க. அங்கே சூர்யா அம்மா வந்து சல்புன்னு பலாறு 2 அடி கொடுக்குது. என்ன பண்ண என் பிள்ளைக்கு அப்படிங்கிறாங்க. 4 அடி கொடுத்ததுக்கப்புறம் உண்மையெல்லாம் கக்குறாப்புல கௌதம் பிள்ளை. அட பாவி, இப்படி என் பிள்ளைக்கு கூல்ட்ரிங்க்ஸில் இப்படி கொடுத்துட்டே போதைய, இதுக்கு விச வச்சு நீ கொண்டு போல இருக்கே அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டுறாங்க. தாத்தாவும் மருமகளும் பயங்கரமாக திட்டுறாங்க. ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு. ஒரு ஒன்றுமே சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. ஐஸ்வர்யா வர்றாங்க. பேசாம வா என் மூடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போய் பாருடா நீ என் புள்ள ஜெயிப்பான் பாரு அப்படின்னு சொல்லி சபதம் விட்டுட்டு வர்றாங்க. மங்கம்ம சபதம். அதே மாதிரி முன்னால் உட்காந்துட்டு சூர்யா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சூர்யா அப்படி அந்த மயக்கத்துலையும் பார்க்குறாங்க தான் அம்மாவை. நீ கவலைப்படாத சூர்யா, நீ தைரியமே இரு, நான் இருக்கேன், அம்மா சொல்கிறேன், முன்னுக்கு வா உன்னால் முடியும், வா அப்படிங்கிறாங்க. சூர்யாவுக்கு அப்படியே சுறுசுறுப்பு வருது. இப்படி பழைய காலத்தில் வருவார் பாருங்க எம்ஜிஆர், அம்மா ஆணையிடுறேன் வாப்பா அப்படின்னு வீரம் வரும் பாருங்க. ஏன் மனவராவிலேயே பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி பொங்கி எழுகிறாரு. வேகமாக வந்து வேகமாக என்ன, அவங்க வர்றதே தள்ளாடி தான் வர்றாங்க. அந்த தள்ளாடலில் கொஞ்சம் ஸ்பீடாக வர்றாங்க. குமரனும் கங்காவும் அப்படி போகையில கீழே விழுந்துடுறாங்க. லைஃப் லைன் யூஸ் பண்ணலான்னு கங்கா சொல்கிறாங்க, முடியாமல் விழுந்துடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்ப தள்ளாடுறாங்க. அவங்களுக்கு ஊட்டம் கொடுக்குறது முன்னாடி அவங்க அம்மா இல்லைன்னா விஜய் வந்திருப்பாங்க. சூர்யா அம்மா இருந்ததுனால ஹரியாப்பன்னு சொல்லி அப்படி என்கரேஜ் பண்ணுறாங்களா. கொஞ்சம் ஒரே ஒரு நூலிலையில் சூர்யா ஃபஸ்ட்டு வந்துடுறாங்க, விஜய் செகண்ட் வந்துடுறாங்க. சந்தோஷமா கங்குலாட்ஸ் அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அப்படின்னு விஜய் இருந்துட்டு அப்படியே சூர்யாவுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க தற்பெருமை இல்லாமல். அடுத்து பார்த்தீங்கன்னா பரிசு கொடுக்குறாங்க மேடையில் வச்சு. காவேரிக்கும் விஜய்க்கும் சூப்பர்னு சொல்லி 1 லட்ச ரூபா செகண்ட் ப்ரைஸாக கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் தாத்தா பாட்டி தான் காரணங்களும் விஜய் சொல்கிறாங்க, காவேரி காரணங்கிறாங்க. அடுத்து சூர்யாவுக்கும் மகாவுக்கும் பரிசு கொடுக்குறாங்க. எங்கள் அம்மா தான் இத்தனைக்கும் காரணம், நான் முன்னுக்கு வந்ததுக்கு இவ்வளவுக்கும் காரணம் என் அம்மா தான். ராஜமாதா தூக்கி தலையில் வைக்கிறாங்க, கிரீடத்தை வைக்கிற மாதிரி. அவங்க உடனே கண்ணீர் மழுக பார்க்குறாங்க. அம்மா பிள்ளை பாசம் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் ஓடிச்சுன்னு சொல்லலாம். சித்ராதேவி செம்ம காண்டில் இருக்காங்க. அடுப்பு இல்லாமல் புகை இல்லாமல் அங்கே வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் ஒரு கொடுமையான விஷயம், குமரனும் கங்காவும் நல்லா தானே ஓடி வந்தாங்க. அவங்கள பற்றி எதுவுமே சொல்லலை. ஒரு மோட்டிவேஷனாக ஒரு பேச்சு எதுவுமே பேசவே இல்லை. ராகினி அப்படின்னு நொந்துக்கு நிற்கிறாங்க, வந்துருச்சுங்களே அப்படின்னுட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைங்கிறாங்க 5 லட்ச ரூபா பரிசு அப்படியே கொடுக்குறாங்க. மகாட்ட வச்சுக்க மகா அப்படின்னு சூர்யா கொடுக்குறாங்க. எனக்கு வேணாங்க, அத்தைக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இது உன்னோட பணம், நீனே வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. காவேரிக்கு அவர் 1 லட்ச ரூபா பணத்தை விஜய் கொடுக்குறாங்க. சந்தோஷமா டக்குன்னு யாரும் எதிர்பாராத நேரத்தில் காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜயை போய் கட்டி பிடிச்சிடுறாங்க. விஜய் ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே திக்குன்னு முடிக்கிறாரு திருன்னு. காவேரிக்கு விஜய் படுத்தின நினப்பு மனசில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா கண்கண்ட தெய்வம் இல்லையா, கணவன் கண்ணானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனுங்கிற மாதிரி விஜயத்தை ஏற்றுக்க நினைக்கிறாங்க. அவர் ஏற்றுக்கிறாத பட்சத்தில் பேசாமல் இருக்கலாம். விஜய் ஏற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக காவேரி ஏற்றுக்குவாங்க. பார்க்கலாம். ஹீரோ ஹீரோயின் இனிமேல் இவங்க தானே. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.